கார் பந்தயத்தை பிரபலங்கள் கங்குலி, நாகச்சைத்தன்யா, ஜான் அப்ரஹாம், யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் பார்வையிட்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, முழுமையான விவரங்கள். சென்னை தீவுத்திடலை சுற்றி களை கட்டி கொண்டிருக்கக்கூடிய இரவு நேர கார் பந்தயத்தை பார்ப்பதற்காக பிரபலங்கள், நட்சத்திரங்கள் படையெடுத்த வண்ணம் இருக்கின்றனர். தற்பொழுது வரை மொத்தம் 6 பிரதான சுற்றுகள் நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் 2 பிரதான சுற்றுகள் முடிவடைந்து தற்பொழுது இந்திய ரேசிங் லீக்கினுடைய முதல் பந்தயமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மொத்தம் தகுதி சுற்று போட்டிகள், பிரதான சுற்று போட்டிகள் என 10க்கும் மேற்பட்ட பந்தயங்கள் சென்னை தீவுத்திடலை சுற்றி காலை 11 மணியிலிருந்து நடைபெற்று வருகிறது. தகுதி சுற்று போட்டிகள் முடிவடைந்து பிரதான சுற்று போட்டிகள் தொடங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு முதற்கட்டமாக ஃபார்முலா LGP4 பந்தயமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து F4 இந்தியன் சாம்பியன்ஷிப்பும் நடந்து முடிந்திருக்கிறது. தற்பொழுது இந்திய ரேசிங் லீக் பந்தயத்தின் முதலாவது பந்தயமானது சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பந்தயத்தை பார்ப்பதற்காக பெங்கால் அணியின் உரிமையாளரும் இந்திய முன்னாள் கிரிக்கெட் கேப்டனுமான கங்குலி பார்வையிடுவதற்காக சென்னை தீவுத்திடலுக்கு வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திரைப்பிரபலங்களும் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பார்ப்பதற்காக படையெடுத்த வண்ணம் இருக்கின்றனர். யுவன் சங்கர் ராஜா, நாகன் சைத்தன்யா போன்ற நட்சத்திரங்களும் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பார்ப்பதற்காக தீவுத்திடலை நோக்கி வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இந்த 3.8 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட்ல 2 புறங்களிலுமே அமர்ந்து பார்த்து ரேசர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மிக தீவிரமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பந்தயமானது சென்னை தீவுத்திடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் 3 ரேசுகளானது இந்த பந்தயத்தில் கார்கள் சீறி பாய்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் முதலாவதாக ஜூனியர் வீரர்கள் பங்கேற்கக்கூடிய ஃபார்முலா LGP4 ரேஸானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சர்வதேச வீரர்கள் பங்கேற்கக்கூடிய இந்திய ரேசிங் லீக்கும் F4 இந்தியா சாம்பியன்ஷிப் போட்டியும் களை கட்டி கொண்டிருக்கிறது. சிவரஞ்சனி. சடையாண்டி, இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பொறுத்தவரையில் முதன்முறையாக இது சென்னையில் நடைபெறுகிறது. இது ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது? முதல் முறையாக தங்களுடைய நகரத்தில் இவ்வாறான ஒரு போட்டியை காண்பது. நிச்சயமா சென்னை அணியும் இந்த கார் பந்தயத்தில் பங்கேற்றிருக்கிறது என்பதுதான் ஒரு கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. சொந்த மண்ணில் IPL போட்டியில் எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடினால் ரசிகர்கள் கொண்டாடுவார்களோ அதே போல்தான் சொந்த மண்ணில் சென்னை ரேசர்கள் சந்தீப் குமாராக இருந்தாலும் சரி, முகமது ரியானாக இருந்தாலும் சரி, சேட்டனாக இருந்தாலும் சரி, அவர்கள் இயக்கக்கூடிய கார்கள் அவர்களுடைய வேகத்தை பார்த்து இங்கு இருக்கக்கூடிய சாலையின் இருபுறங்களிலும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் உற்சாக குரல் எழுப்பி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இடையிடையே கார் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. ரசிகர்களை குசிப்படுத்தும் விதமாக சாலையில 200 கிலோமீட்டர்லிருந்து 240 கிலோமீட்டர் வரை கார்கள் சீறி பாயும் போது அவர்களை கடந்து செல்லும் பொழுது இருபுறங்களிலும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை ரேசர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சர்வதேசத்திலிருந்து ஆஸ்திரேலியா, கிரேட் பிரிட்டன், இத்தாலி போன்ற நாடுகளிலிருந்து நிறைய ரேசர்கள் இந்த இரவு நேர கார் பந்தயத்தில் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்தி வருகிறார்கள். அவர்களையும் உற்சாகப்படுத்தும் விதமாக இங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் கிட்டத்தட்ட 8000ற்கு மேற்பட்ட ரசிகர்கள் இங்கு பார்வையிடுவதற்காக வந்திருப்பதாகவும் நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் ஒரு பக்கம் படையெடுத்த வண்ணம் இருக்கின்றன. 8000 ரசிகர்களும் இந்த ஃபார்முலா ரேஸை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு வெற்றிகரமான ஒரு பந்தயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக சென்னை தீவுத்திடலில் இரவு நேர கார் பந்தயம் நடத்தப்பட்டாலும் 3 ஆண்டுகளுக்கு FIA தரச்சான்றிதழ் கிடைத்திருக்கிறது. முதல் பந்தயமே ஒரு வெற்றிகரமாக அமைந்திருப்பதன் காரணமாக சற்று தாமதமாக தொடங்கினாலும் பிரதான சுற்று, தகுதி சுற்று என அடுத்தடுத்து ஒரு வெற்றிகரமான ஒரு பந்தயத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். எனவே அடுத்த 2 ஆண்டுகளுக்கும் இந்த பந்தயம் தொடரும் என்றே தான் நாம் எதிர்பார்க்கலாம். சிவரஞ்சனி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி. Opportunity in a rolling start to get moving again. There is the safety car. This is one of the perils of street racing, isn't it? They can always be something new. Formula 1 so many times too, where சென்னையில்
ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை காண்பதற்காக பிரபலங்கள் பலரும் தற்போது அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஜான் அப்ரஹாம், யுவன் சங்கர் ராஜா, கங்குலி, அர்ஜுன் கபூர் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் அங்கு வருகை தந்திருக்கின்றனர். மேலும் ரசிகர்களும் உற்சாகத்தோடு இந்த கார் பந்தயத்தினை தற்போது பார்த்து வருகின்றனர்.